இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் ஆடி மாதம் 12ஆம் நாள் 28/7/2025 ஜூலை மாதம் திங்கட்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய நாள் ஆடி பூரம் அனைத்து ஆலயங்களிலும் கொண்டாடப்படுகின்றது. இன்று சூரிய உதயம் 5:56 லக்னம் கடக லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி திருதியை அதிகாலை 12:43 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சதுர்த்தி வருகின்றது. நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் இரவு 8 மணி வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு உத்திரம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 மணி வரையிலும், மாலை 4:45 முதல் 5:45 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 மணி வரையிலும், மாலை 7:30 முதல் 8:30 மணி வரையிலும். ராகு காலம் 7:30 முதல் 9 மணி வரையிலும், இரவு 4:30 முதல் 6 மணி வரையிலும். குளிகை 1:30 முதல் 3 மணி வரையிலும், இரவு 7:30 முதல் 9 மணி வரையிலும். யமகண்டம் 10:30 முதல் 12 மணி வரையிலும், இரவு 3 முதல் 4:30 மணி வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. இன்றைய நாள் முழுவதுமே இருக்கின்றது. கரணன் 9 முதல் 10:30 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் கிழக்கு, பரிகாரம் தையல். சந்திராஷ்டமம் திருவோணம் மற்றும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இரவு 8 மணி வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் புரிந்தும் கொள்வீங்க. மனதுல இது சம்பந்தமாக இருந்து வந்த கவலைகளும் நீங்கும். இன்று சுறுசுறுப்புடனும் செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று மந்திரங்கள் கூறுவது போன்றவைகள் உங்களுக்கு மன ஆறுதலையும் ஏற்படுத்தும். பணிகளை ஆற்றும் பொழுது சில சமயங்கள்ல பொறுமையை இழப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. இன்று வேலைகள்ல உங்களுக்கான முத்திரையை பதித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவிலை இன்று நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க. சூடான விவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. போதிய அளவு பணமும் இருக்குங்க. உங்கள் கையில் உள்ள பணத்தை கொண்டு உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு தொண்டை வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். குளிர்ச்சியான உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இன்று நல்ல செய்திகளை பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க. தன லாபத்திற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல நீங்க நினைத்த வெற்றியையும் பெற்றுவிடலாம். தொழில் துறைகள் சிறப்பாகவும் நடைபெறும். தேக ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. இன்று மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில நல்ல செய்திகளும் வந்து சேருங்க. சிலருக்கு இன்று கோயில்களுக்கு செல்வது, முக்கியமான பூஜைகள்ல ஈடுபடுவது போன்ற முக்கியமான விஷயங்கள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அரசு அதிகாரிகளினால நல்ல பலனும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய பேச்சு திறமையினால புதிய ஆர்டர்களையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புகழும் பெயரும் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். தலைமை பொறுப்புகளும் தேடி வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். உங்களுடைய பலம் மற்றும் பலவீனத்தை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பேச்சு திறமையினால சில காரியங்களை சாதிக்கவும் செய்வீங்க. என்ற வியாபாரத்தை கெடுக்க நினைத்தவர்களுக்கு நல்ல ஒரு பாடத்தை கற்றுக் கொடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுக்கு எதிராக இருந்தவர்கள் விலகி சென்று விடுவாங்க. அரசு வேலைகள்ல இருக்கிறவங்க அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். சில நேரங்கள்ல நீங்க கண்டிப்பாக இருப்பதும் நல்லதுதாங்க. கோபத்தை கட்டுப்படுத்தி உயர்வதற்கான வழிகளை யோசிக்கவும் செய்வீங்க. பிள்ளைகளை புதிய பாதையில வழிநடத்தவும் செய்வீங்க. சில வேலைகளை விட்டு கொடுத்தாவது முடிக்கவும் செய்வீங்க. விலகி நின்றவர்கள் விரும்பி வந்தும் பேசுவாங்க. வியாபாரத்துல புதிய ஒப்பந்தங்கள் கூடி வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உத்தியோகத்துல சக ஊழியர்கள் இப்பொழுது ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. புதிய மாற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு உற்சாகத்தை தரக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். வேலைகள்ல இருந்து வந்த பின்தங்கிய சூழ்நிலைகளும் மாறும். எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். உங்களுடைய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணை ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. பிள்ளைகளுடைய விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. மாலையில குடும்பத்தினருடன் உறவினர்கள் வீட்டு விசேஷத்துல கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அலுவலகத்துல உற்சாகமான சூழ்நிலைகளும் இருக்கும். வியாபாரத்துல எதிர்பாராத தன லாபத்திற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது.
இன்று தீய நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள்ல இருந்தும் பொய்யாக நடிப்பவர்கள் கிட்ட இருந்தும் விலகி இருப்பதே நல்லதுதாங்க. திருமணமானவர்களுக்கு இன்று மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரலாம். அன்பிற்கு உரியவர்கள் கிட்ட உங்களுடைய சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில் சார்ந்த விஷயங்கள்ல புதிய மாற்றங்களும் ஏற்படலாம். வேலை தொடர்பாக முன்னேற்றம் உண்டாக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் விலகி சென்றும் விடுவாங்க. புதிய வேலை சார்ந்த முயற்சிகளும் ஈடேறும். கடன்களை அடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்கள் தாய் இடத்துல இருந்து சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளுடனும் இருப்பீங்க. பங்குதாரர்கள் கிட்ட அனுசரித்து செல்வதும் நல்லது. உத்தியோகத்துல எதிர்பார்த்த பொறுப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று ஊக்கத்தை தரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். இன்று அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் நல்லபடியாகவும் முடியும். உத்தியோகத்துல எதிர்பார்த்த பொறுப்புகளும் வந்து சேரும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு வேறுபாடுகளும் நீங்கும். தீய நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள்ல இருந்து விலகி இருப்பதே நல்லது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகளும் அதிகரிக்கும். ஒரு உற்சாகமான நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய வளர்ச்சியை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. விழிப்புணர்வுடனும் செயல்படுவீங்க. யதார்த்தமான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதற்கு இன்றைய நாளை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். பணியில சின்ன சின்ன தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மிகுந்த கவனத்துடன் இருப்பதும் நல்லது. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல நல்ல முறையில பேசவும் செய்வீங்க. இருவருக்கும் இடையில மகிழ்ச்சியும் இருக்கும். நல்லுறவை தக்க வைத்துக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்குங்க. அஜாக்கிரதையின் காரணமாக பணத்தை தேடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த விஷயத்துல கவனமாகவும் இருங்க. பணத்தை கையாள்வதில் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு பல்வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. சில மருத்துவ செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலைகள்ல இருந்து வந்த பய உணர்வுகளும் நீங்குங்க. இன்று உற்சாகத்துடன் வேலைகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிறப்பான நாளாகவும் இருக்கும். தன லாபத்திற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருக்கு பதவி உயர்வுகளையும் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு முக்கியமான பொறுப்புகளும் வந்து சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆடை ஆபரணங்களை வாங்கவும் செய்வீங்க. தொழில்ல நீங்க நினைத்த இடத்தை அடைவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. நண்பர்களினால மன மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. பிள்ளைகளினால மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. அரசு துறையில புதிய அனுகூலங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. என்று எதிர்பார்த்த சில வேலைகள் நல்லபடியாகவும் முடிவடையும். உறவினர்களிடத்துல மகிழ்ச்சியான விவாதங்களும் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று கணக்கு வழக்கு சம்பந்தப்பட்ட விவகாரங்கள்ல அலட்சியம் காட்டவும் வேண்டாம். பணம் கொடுக்கல் வாங்கல்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. அரசு ஆவணங்களை முறையாக கையாள்வதும் நல்லது. இன்று எந்த ஒரு வேலையுமே 1-2 முறை யோசித்து செய்வதும் நல்லதுதாங்க. அதற்காக அலைச்சல்களும் ஏற்படத்தாங்க செய்யும். அக்கம் பக்கம் இருப்பவர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். உத்தியோகத்துல மறைமுக விமர்சனங்களும் ஏற்பட்டு நீங்கும். முன்கோபத்தினை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. என்று தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. எதிர்பார்த்து இருந்து வந்த பணமும் வந்து சேர்ந்தாலுமே சில எதிர்பாராத செலவுகளும் ஏற்பட்டு உங்களை திக்குமுக்காடவும் செய்துவிடலாம். புதிய முயற்சிகளை இப்பொழுது மேற்கொள்ளவும் செய்யலாம். தாய் வழி உறவினர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். சிலருக்கு அவ்வப்பொழுது மனதில் இனம் புரியாத குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். வாகனத்துல செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. அலுவலகத்துல அதிகாரிகள் கடுமையாக பேசினாலுமே பொறுமையை கையாள்வதும் நல்லது. வியாபாரத்துல செலவுகள் சற்று அதிகமாக தங்க இருக்கும். என்று உங்களுக்கு சாதகமான நாளாகவும் இருக்கும். தெரியாத நபர்கள் இடத்துல அதிகப்படியான பேச்சுக்கள் பேசுவதை கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்க. திருமணமானவர்களுக்கு வீட்டுல மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். என்று செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. நண்பர்களுடன் புதிய தொழில் தொடங்க வேண்டும் என்ற எண்ணங்களுடனும் இருப்பீங்க. திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் விலகி சென்றும் விடுவாங்க. புதிய வேலை சார்ந்த முயற்சிகளும் ஈடேறும். கடன்களை அடைப்பதற்கான எண்ணங்களும் உருவாகும். உங்கள் தாயிடத்துல சின்ன சின்ன வேறுபாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். பங்குதாரர்கள் இடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது.
உத்தியோகத்துல எதிர்பார்த்த பொறுப்புகளும் வந்து சேரும். இப்பொழுது ஊக்கத்தை தரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். இன்று கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகளும் ஏறேறும். விலகி சென்றவர்கள் விரும்பி வந்தும் பேசுவாங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு வேறுபாடுகளும் நீங்கும். தெரியாத நபர்களிடத்துல அதிகப்படியான பேச்சுக்களை பேசவும் வேண்டாம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகளும் அதிகரிக்கும். ஊக்கத்தை தரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்கும். உங்களுடைய செயல்கள்ல நல்ல முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. உறுதியாகவும் செயல்படுவீங்க. பணியை பொறுத்தளவிற்கு சிறப்பான நிலையையும் எதிர்பார்க்கலாம். மேலதிகாரிகளுடைய அங்கீகாரத்தையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய பணிகளுக்கான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணையுடன் நல்ல தகவல் தொடர்பாடல்களை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. உறவில நல்லிணக்கத்தை பராமரிக்கவும் செய்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சேமிக்கின்ற வாய்ப்புகளும் அதிகரிக்கவும் காண்பீங்க. ஆரோக்கியம் சீராகவும் இருக்கும். நல்ல தேக ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. இன்று சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய முன்னேற்றத்திற்கு தடையாக இருந்தவர்கள் விலகி சென்றும் விடுவாங்க. அவர்களினால ஏற்பட்டு இருந்த மன வருத்தங்களும் நீங்கும். புதிய திட்டங்களுக்கு அடிக்கல்லை நாட்டவும் செய்வீங்க. சில மங்களகரமான முயற்சிகளும் வீட்டுல நடைபெறுங்க. துணிச்சலாக சில முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. தைரியத்துடனும் காணப்படுவீங்க. வியாபாரத்தை பெருக்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பொருள் வரவு நல்லபடியாகவும் இருக்கும். புதிய தொழில்நுட்பத்தை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. உங்களுடைய புத்தி கூர்மையினால சில புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அலைச்சல்களும் இருக்கும். உடல் அசதியும் இருக்கத்தங்க செய்யும். நினைத்ததை நினைத்தபடி முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மன உறுதியுடனும் வேலைகளை கைவிடாமலும் செய்து முடிக்கவும் செய்வீங்க. குறித்த நேரத்துல மனைவியினுடைய ஆசைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. மூத்த சகோதரர்களுடைய வகையில உதவிகளும் இருக்கும். மனைவி வழி உறவினர்கள் பக்கபலமாகவும் இருப்பாங்க. சிலர் உங்களை தாழ்த்தி பேசினாலும் கவலைப்படவும் வேண்டாம். வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கும். உத்தியோகத்துல அனைவராலும் மதிக்கவும் படுவீங்க. சில நன்மைகளை பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். என்று எதிர்பார்த்து இருந்த பணமும் கைக்கு வந்து சேரும். சில செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல மகிழ்ச்சியுடன் செலவுகளும் இருக்கும். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். அலுவலகத்துல உங்களுடைய ஆலோசனைகள் மற்றவர்களினால ஏற்றுக்கொள்ளவும் படும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்ததை விட கூடுதலாகவும் இருக்கும். என்ற அதிர்ஷ்டம் நிறைந்த நல்ல நாள் என்றும் கூறலாம். தனிப்பட்ட ஆர்வத்தினால குடும்பத்தில இருந்து வந்த குழப்பத்தை நீங்க சரி செய்தும் விடுவீங்க. உங்களுடைய திறமைகளை மேம்படுத்துவதில் மும்முரமாகவும் இருப்பீங்க. திருமண வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்ததாகவும் இருக்கும். நிதிநிலை சார்ந்த முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. வியாபாரம் தொடர்பாக மற்றவர்களிடத்துல சிக்கி இருந்த உங்களுடைய பணத்தை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. வேலைபடு ஓரளவிற்கு குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றன. உங்கள் துணையின் வழியில ஒத்துழைப்புகளும் இருக்கும். புதிய நபர்களுடைய அறிமுகங்களும் இருக்கும். சகோதரர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். வியாபாரத்துல மேன்மையும் உண்டாகும். விருப்பமான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. சக ஊழியர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. எதிர்பாராத சில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். உதவிகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல மேன்மையும் உண்டாகும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மேன்மையான நாள் என்றும் கூறலாம். திருமண வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்ததாகவும் இருக்கும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். ஆதரவுகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நிதானத்துடன் கூடிய நாள் என்றும் கூறலாங்க. அனுகூலமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அதிர்ஷ்டத்தை விட உங்களுடைய முயற்சியில நீங்க நம்பிக்கையுடனும் இருப்பீங்க. முக்கியமான முடிவுகளும் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணிகள் இறுக்கமாக தங்க இருக்கும். ஓய்வு எடுப்பதற்கு கூட நேரமில்லாத அளவிற்கு அடுத்தடுத்து வேலைகள் இருந்து கொண்டே இருக்குங்க. உங்களுடைய பணிகளை நீங்க திறமையாக திட்டமிட்டு செய்வதும் நல்லது. திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அனுசரணையுடனும் இருப்பதும் நல்லது. குடும்பத்துல இருக்கின்ற பிரச்சனைகளை விவாதம் செய்யும் பொழுது கவனமாகவும் இருங்க. விஷயங்களை சகஜமாக எடுத்துக்கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு சில செலவுகளும் இருக்க தங்க செய்யும். இது உங்களுக்கு கவலையையும் ஏற்படுத்தலாம். செலவுகளை முடிந்தளவிற்கு கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க என்று தியானம் போன்றவற்றிற்கு முக்கியத்துவம் தருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிறப்பாகவும் செயல்படுவீங்க. உங்களுடைய மனதில் இருந்து வந்த ஏற்றத்தாழ்வுகளும் நீங்கும். வேலை விஷயமாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளவும் செய்வீங்க. பணவரவும் இருக்கும். பகைவர்களை எல்லாமே வெற்றி கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசு அதிகாரிகளினால் அனுகூலமும் உண்டாகும். நினைத்த காரியங்களை சாதிக்கவும் செய்வீங்க. தொழிலில் இருந்து வந்த போட்டிகளும் நீங்கும். லாபமும் உண்டாகும். வங்கி இருப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது என்று முக்கியமான செய்தி ஒன்றை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. செல்வாக்கும் அதிகரிக்கும். அனுகூலமும் உண்டாகும். சில பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தொழில் வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அரசு அலுவலகத்துல இருக்கிறவங்க வேலைகள்ல கண்ணும் கருத்துமாகவும் இருங்க. ஃபைல்களை கையாளும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. குடும்பத்தினருடைய விருப்பங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. பயணங்களினால புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. அதிகார பதவியில இருப்பவர்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. விருந்தினர்களுடைய வருகையினால வீடும் கலகலப்பாகவும் இருக்கும். வியாபாரத்துல சில மாற்றங்களையும் செய்யலாம். உத்தியோகத்துல உங்களுடைய கை ஓங்கியும் இருக்கும் என்று மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். குடும்ப பொறுப்புகள்ல உற்சாகத்துடனும் இருப்பீங்க. பிள்ளைகள் கேட்டதையும் மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீங்க. உங்களுடைய முயற்சிகளுக்கு பெற்றோருடைய ஆதரவுகளும் இருக்கும். சிலருக்கு எதிர்பார்த்து இருந்த பணமும் கைக்கு வந்து சேரும். சகோதரர்களுடைய வகையில ஆதாயமும் உண்டாகும். அலுவலக பணிகள்ல சக ஊழியர்கள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் என்று நல்லபடியாக தங்க இருக்கும். ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். உங்களுடைய திறமையினால சில சவால்களை முறியடிக்கவும் செய்வீங்க. வீட்டுல விருந்தினர்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்டுல சூழ்நிலைகளும் இனிமையாகவும் இருக்கும். காதல் வாழ்க்கையில இருக்கிறவங்க விட்டு கொடுத்து செல்ல வேண்டியதும் இருக்கும். உங்களுடைய காதலை பற்றி உங்கள் துணையிடத்துல பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரம் தொடர்பாக நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். உங்களுடைய திறமைகளை நிரூபிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிலும் என்று ஆர்வத்துடனும் ஈடுபடுவீங்க. சுப நிகழ்ச்சிகள்ல ஆர்வத்துடன் பங்கு கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில் சார்ந்த முயற்சிகள் கைகூடியும் வரும். நண்பர்களுடைய வழியில அனுசரித்து செல்வதும் நல்லது. பூர்வீக சொத்துக்களினால அனுகூலமும் உண்டாகும் என்று மகிழ்ச்சி நிறைந்த நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். முயற்சிகள் கைகூடியும் வரும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. சவால்களை சமாளிக்கவும் செய்வீங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமும் உண்டாகும். மனதில் இருக்கின்ற சலனங்கள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய இலக்குகளை நல்லபடியாக முடிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. இன்றைய நாளை நீங்கள் நல்லபடியாக பயன்படுத்தியும் கொள்வீங்க. வளர்ச்சியும் நல்லபடியாகவும் இருக்கும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தெளிவாகவும் உணர்வீங்க. இன்று பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நீங்கள் ஆற்றிய பணிக்காக மேலதிகாரிகளுடைய அங்கீகாரத்தையும் பெற்றுவிடலாம் என்று மற்றவர்களுடைய பாராட்டுகளையும் பெறுவீங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணையிடத்துல மகிழ்ச்சியான உணர்வுகளை பகிர்ந்தும் கொள்வீங்க. நல்ல புரிந்துணர்வுகளை பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணப்புழக்கம் சீராகவும் இருக்கும். இன்று உங்களுடைய நிதி நிலையை வளர்த்துக் கொள்ளக்கூடிய ஆற்றலுடனும் இருப்பீங்க. பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆற்றலுடனும் சுறுசுறுப்புடனும் இருப்பீங்க. இன்று வேலை விஷயமாக நீங்கள் செல்லக்கூடிய வெளியூர் பயணங்கள் வெற்றிகரமாகவும் முடியும். இன்று பயணங்கள்ல இருந்து வந்த சிரமங்களும் நீங்கும்.
தொழிலில் எதிர்பார்த்ததை விட லாபத்தையும் பெற்றுவிடலாம். சிலருக்கு புதியதாக வீடு மனைகளை வாங்கக்கூடிய யோகமும் இருக்கின்றது. கால்நடைகள் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கின்றது. சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் நீங்கும். ஆடை ஆபரணங்களின் சேர்க்கையும் இருக்கும். குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. சில அனுகூலமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நல்ல செய்திகளும் வந்து சேரும். பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கின்றது. மற்றவர்களுடைய மத்தியில உங்களுடைய பேச்சுக்களுக்கு மதிப்பும் மரியாதையும் இருக்கும். நினைத்ததை நிறைவேற்றுவதற்கு கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. மனைவி சில நேரங்களில் உங்களுக்கு ஒத்துழைப்புகளும் தருவாங்க. புதிய முயற்சிகளை இப்பொழுது மேற்கொள்ளவும் செய்யலாம். இதற்கு உடன் இருப்பவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். சிக்கனமாக செலவழித்து சேமிக்கவும் தொடங்குவீங்க. நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றன. வியாபாரத்தை பெருக்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல அதிகாரிகள் வழிய வந்து உங்களுக்கு உதவிகளும் செய்வாங்க. சில புதுமைகளை படைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகளை இப்பொழுது மேற்கொள்ளவும் செய்யலாம். சிலருக்கு குடும்ப விஷயமாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியதும் இருக்கும். பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். பிற்பகலுக்கு மேல மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. அலுவலகத்துல உற்சாகமான சூழ்நிலைகளும் இருக்கும். வியாபாரத்துல சக வியாபாரிகளினால மறைமுக தொல்லைகளும் ஏற்பட்டு நீங்கும். இன்று உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். சில கலைப்பொருட்களின் மீதான ஆர்வமும் அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக மனதில் நினைத்து கொண்டு இருந்த பெண்களிடத்துல காதலை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உயர் அதிகாரிகளுடைய அறிமுகங்களும் இருக்கும். நீண்ட நாள் பிரார்த்தனைகளும் நிறைவேறும். மனதில் புதிய இலக்குகளும் நிர்ணயிக்கவும் செய்வீங்க. சமூக பணிகள்ல மேன்மையும் உண்டாகும். உங்கள் துணை வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். தவறிப்போன சில பொருட்களை பற்றிய விவரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வித்தியாசமான பொருட்களின் மீது ஆர்வமும் அதிகரிக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அமைதி நிறைந்த நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய திட்டங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையும் உண்டாகும். ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். அதே சமயத்துல அமைதி நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்கும். உங்களுடைய செயல்கள்ல நல்ல ஒரு முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. முக்கியமான முடிவுகள் எடுப்பதில் உறுதியாகவும் இருப்பீங்க. பணியை பொறுத்தளவிற்கு ஒரு சிறப்பான நிலையையும் எதிர்பார்க்கலாம். மேலதிகாரிகளுடைய அங்கீகாரத்தையும் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில புதிய வேலைகளுக்கான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பதவி உயர்வுகளும் இருக்கும். திருமண உறவுல என்று உங்கள் துணையிடத்துல நல்ல தகவல் தொடர்பாடல்களை பரிமாறியும் கொள்வீங்க. இதன் மூலம் உறவுல நல்லிணக்கமும் காணப்படும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சீராகவும் உணர்வீங்க. சேமிப்பு நிலையை உயர்த்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். நல்ல தேக ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகளும் வந்து சேரும். பிள்ளைகளிடத்துல உங்களுடைய அன்பையும் அக்கறையையும் பகிர்ந்தும் கொள்வீங்க. கல்வி திறமையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. பொருளாதாரத்துல லாபத்தையும் பார்த்து விடலாம். சிலருக்கு முக்கியமான புனித யாத்திரைகள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இழந்த பொருட்களை மீட்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில நல்ல லாபத்தையும் பார்க்கலாம். வியாபாரத்தை புதிய முறையில நடத்தவும் செய்வீங்க. பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களை பற்றி மற்றவர்கள் வியந்து பார்ப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. செல்வாக்கும் அதிகரிக்கும். வருமானமும் இருக்குங்க. மன தைரியத்துடன் வேலைகளை செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஊழியர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். உறவினர்கள் வீட்டு விசேஷங்கள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். அதே சமயத்துல விலை உயர்ந்த பொருட்களை அலட்சியப்படுத்தவும் வேண்டாம். அதனை தேடுவதற்கான வாய்ப்புகளும் ஏற்படலாம். கடந்த கால சுகமான அனுபவங்களை எல்லாமே இப்பொழுது நினைத்து பார்க்கவும் செய்வீங்க. தாய் வழி உறவினர்களினால சின்ன சின்ன மனக்கசப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். நீண்ட நாட்களாக வரவேண்டிய பணத்தை போராடியாவது வசூல் செய்து விடுவீங்க. கலைப்பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வியாபாரத்துல சில அதிரடியான மாற்றங்களையும் செய்வீங்க. உத்தியோகத்துல அமைதியும் இருக்கும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம்.
சில செலவுகளும் இருக்கும். வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களுடைய வருகையினால சின்ன சின்ன சங்கடங்களை சமாளிக்க வேண்டியதும் இருக்கும். பிள்ளைகள் பொறுப்பாக நடந்து கொள்வது மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். அலுவலக பணிகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. வியாபாரம் நன்றாகவும் இருக்கும். இன்று உங்களுக்கு ஒரு முக்கியமான நாளாகவும் இருக்கும். மற்றவர்களின் மீது ஈர்ப்பும் உண்டாவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மற்றவர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. வாழ்க்கை துணையுடன் உறவுல கவனத்துடனும் அக்கறையுடனும் இருப்பதும் நல்லது. அர்ப்பணிப்புடன் வேலைகளை செய்து முடிக்கவும் செய்வீங்க. சொந்த தொழில் தொடர்பாக எந்த ஒரு வேலை செய்தாலும் முன்னேற்றமும் உண்டாகும். என்று மறைமுகமாக இருந்து வந்த தடைகளையும் புரிந்தும் கொள்வீங்க. உங்கள் தாயுடன் சின்ன சின்ன விவாதங்களும் ஏற்பட்டு நீங்கும். கடன் பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். புதிய வேலைக்கான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய மின்னணு சாதனங்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். உழைப்பிற்கு உண்டான மதிப்பும் மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய அனுபவங்களை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாவிஷ்ணுவை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பழுப்பு நிறம். இன்று உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு விவாதங்களும் ஏற்பட்டு நீங்குங்க. என்று மற்றவர்களிடத்துல அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வாழ்க்கை துணையிடத்துல அக்கறையாகவும் நடந்தும் கொள்வீங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. எந்த ஒரு வேலையிலேயுமே அர்ப்பணிப்புடன் செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு ஆக்கப்பூர்வமான நாளாகவும் இருக்குங்க. நண்பர்களின் மூலம் ஆதாயமும் உண்டாகும். உற்சாகமாக இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணியில நல்ல ஆதாயத்தையும் பெற்றுவிடலாம். சக பணியாளர்கள் மற்றும் மேலதிகாரிகளுடைய ஆதரவுகளும் இருக்கும். இன்றைய நாள் நீங்கள் திருப்தியாகவும் உணர்வீங்க. இன்றைய நாளை உங்கள் துணையுடன் சேர்ந்து மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்கள் துணையுடன் சில நண்பர்கள் வீட்டு விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. வீட்ல என்ற மங்களகரமான நிகழ்ச்சிகளும் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். வருவாயும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சம்பாதித்த பணத்தை ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்காக பயன்படுத்தவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். நல்ல தேக ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. உங்களிடத்துல ஆற்றலும் உறுதியும் என்று நிறைந்து காணப்படும். ஏற்றத்தாழ்வுகளும் நீங்கும். வியாபாரத்துல இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. எதிராக இருந்தவர்கள் விலகி சென்றும் விடுவாங்க. எதிர்பார்த்த பலன்களும் வியாபாரத்துல கிடைக்கவும் பெறுவீங்க. சிலருக்கு வாகனங்களினால செலவுகளும் ஏற்படலாம். நல்ல செய்திகளும் வந்து சேருங்க. உத்தியோகத்துல உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இடம் வாங்கி விற்கின்ற தொழில இருக்கிறவங்களுக்கு லாபமும் உண்டாகும். இன்று வெற்றிகரமான பயணங்களை மேற்கொள்ளவும் வியாபாரத்தை வழிநடத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வெளிநாட்டில இருந்து உங்களுக்கு வரவேண்டிய பணமும் கைக்கு வந்து சேரும். மற்றவர்களிடத்துல மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். எதிர்பார்த்த வேலைகள்ல சின்ன சின்ன இடையூறுகளும் ஏற்பட்டுத்தாங்க நீங்கும். வரவு செலவு கணக்குகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. குடும்பத்தினர் உங்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. சொந்த பந்தங்கள் சிலர் கேட்ட உதவிகளை செய்தும் தருவீங்க. பிரபலங்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். வியாபாரம் நல்லபடியாகவும் இருக்கும். உத்தியோகத்துல சில சவாலான வேலைகளையும் சாதாரணமாக முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். எதிர்பாராத செலவுகளும் இருக்கும். தேவையான அளவு பணம் கையில இருக்கிறதுனால உற்சாகத்திற்கு குறைவிருக்காது. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். வெளியூர்ல இருக்கின்ற கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். அலுவலகத்துல இன்று வழக்கமான போக்கும் இருக்கும். வியாபாரத்துல இன்று புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். உங்களை சுற்றி இருப்பவர்களை பற்றி அறிந்தும் கொள்வீங்க. காதல் உறவு மகிழ்ச்சியாகவும் இருக்கும். அரசியல் தொடர்பு உடையவர்களுக்கு நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வணிகம் தொடர்பாக சில விஷயங்களை இப்பொழுது மேற்கொள்ளவும் செய்யலாம். நீண்ட கால ஒப்பந்தங்கள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மனதுல தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். அரசு வழியில உதவிகளும் சாதகமாகவும் அமையும். கூட்டாளிகளுடைய ஒத்துழைப்புகள் திருப்தியையும் ஏற்படுத்தும். இழுபறியாக இருந்து வந்த தனவரவும் கிடைக்கப் பெறுவீங்க. இறை சார்ந்த பணிகள்ல ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். தகவல் தொடர்பு துறையில புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்துல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். இப்பொழுது உயர்வு உண்டாக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம்.
இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். இன்று சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மனதுல தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தன வரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இழுபறியாக இருந்து வந்த பணமும் கைக்கு வந்து சேரும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேறுபாடுகளும் நீங்கும். காதல் உறவும் மேம்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவிற்கு ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க. நேர்மையான முயற்சியுடனும் இருப்பீங்க. சில ஆசிர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆன்மீக நிகழ்ச்சிகள்ல அதிக ஈடுபாட்டுடனும் இருப்பீங்க. மகிழ்ச்சியாகவும் திருப்தியாகவும் உணர்வீங்க. பணியில அனுசரணையான போக்குடனும் இருப்பீங்க. உங்களுடைய பணிகள்ல திட்டமிட்டு செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மகிழ்ச்சியாகவும் செயலாற்றவும் செய்வீங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணையுடன் அதிகப்படியான நேரத்தை செலவும் செய்வீங்க. மனதுல திருப்திகரமாகவும் உணர்வீங்க. சகஜமான அணுகுமுறையை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பயனுள்ள பங்குகள்ல பணத்தை முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். நல்ல சிந்தனைகளுடனும் இருப்பீங்க. பிரச்சனைகள்ல இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று ஆரோக்கியமான மனநிலையுடனும் இருப்பீங்க. நல்ல வாய்ப்புகளும் வந்து சேருங்க. இதனை இப்பொழுது நல்ல விதமாக நீங்க பயன்படுத்தியும் கொள்ளலாம். மனதில் நினைத்திருந்த காரியங்கள் வெற்றிகரமாகவும் முடியும். வியாபாரத்துல இருந்து வந்த எதிர்ப்புகளும் நீங்கும். தொழில்ல சில முக்கியமான முதலீடுகளை செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய வளர்ச்சியை கண்டு உறவினர்கள் கூட வியந்து பாராட்டுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அனுகூலமான வாய்ப்புகளும் வந்து சேரும். மன நிம்மதியும் உண்டாகும். குடும்பத்துல குதூகலமான போக்கும் காணப்படும். வேலையில சிறப்பான முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். தொழில்ல லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திட்டமிட்டு இருந்த வேலைகளை துணிச்சலுடன் மேற்கொள்ளவும் செய்வீங்க. மற்றவர்களுடைய உதவிகளையும் எதிர்பார்ப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உறவினர்களை இணைப்பதற்காக சில முக்கியமான வேலைகளை செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல இருந்து வந்த சோம்பேறித்தனமான போக்கும் மாறும். இன்று சுறுசுறுப்புடனும் செயல்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே மனம் விட்டும் பேசுவீங்க. புதிய முடிவுகளையும் எடுப்பீங்க. கடனாக கொடுத்த பணத்தை திரும்ப பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அழகுக்கும் இளமைக்கும் முக்கியத்துவமும் தருவீங்க. வியாபாரத்துல புதிய தொடர்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோகத்துல உங்களுடைய உழைப்பிற்கான அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சில திருப்பங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. என்று உங்களுக்கு ஒரு உற்சாகமான நாளாகவும் அமையும். சில செலவுகளும் ஏற்படலாம். எதிரிகளுடைய வகையில ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். அரசாங்க காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். முக்கிய பிரமுகர்களுடைய தொடர்புகளும் அனுகூலமும் கிடைக்கப் பெறுவீங்க. மூத்த சகோதரர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. தந்தையின் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அலுவலகத்துல சில சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த இடையூறுகளும் நீங்கும். தொல்லைகளும் நீங்கும். விற்பனையும் லாபமும் என்று நல்லபடியாக தங்க இருக்கும். உங்கள் துணையுடன் இணக்கமான சூழ்நிலைகளும் காணப்படும். அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு அதுல தீவிரமாக பங்கேற்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய கருத்துக்களை கவனமாக பகிர்ந்து கொள்வதும் நல்லது. புதிய வருமான ஆதாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோகஸ்தர்களுக்கு உங்களுடைய இலக்குகளை உணர்ந்து திட்டமிட்டு செயல்படுவதும் நல்லது. மனதில தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். அரசு வழியில உதவிகளும் சாதகமாகவும் அமையும். கூட்டாளிகளுடைய ஒத்துழைப்புகள் திருப்தியையும் ஏற்படுத்தும். இன்று இறை வழிபாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அதிக ஆர்வத்துடன் ஈடுபடவும் செய்வீங்க. தகவல் தொடர்பு துறையில புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்துல இருந்து வந்த வேறுபாடுகளும் நீங்கும். உயர்வு உண்டாக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாவிஷ்ணுவை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். இன்று விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தகவல் தொடர்பு துறையில புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு தனவரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மனதுல தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு வேறுபாடுகளும் நீங்கும். உங்களுடைய கருத்துக்களை கவனமாக பகிர்ந்து கொள்வதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மனதில் இருந்து வந்த கவலைகளும் நீங்கும், ஆன்மீக ஈடுபாடுகள் ஆறுதலையும் தருவதாகவும் இருக்குங்க. இன்று உற்சாகத்துடனும் சுறுசுறுப்புடனும் உங்களை நீங்களே வைத்துக் கொள்வதும் நல்லது. புத்துணர்ச்சியாக செயல்படுவதும் நல்லது. பணியில என்று கவனமாகவும் இருங்க. ஏதாவது ஒரு வேலைக்காக மற்றவர்களை எதிர்பார்த்து தாங்க இருக்க வேண்டியதும் இருக்கும். மேலதிகாரிகள் கிட்ட நற்பெயரை பெறுவது என்பது சற்று சிரமமாகவும் இருக்கும். திருமண உறவிலை இன்று உங்கள் துணை இடத்துல அகந்தையான போக்கினை வெளிப்படுத்துவதை தவிர்த்தும் கொள்ளுங்க. இன்று நல்ல உறவு முறையை பராமரிப்பதும் நல்லது. அவர்களிடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணத்தை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பயணங்களின் பொழுது பண இழப்பு ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு தலைவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது. தேவையற்ற கவலைகளுக்கு இன்று இடம் கொடுக்கவும் வேண்டாம். இன்று மன நிம்மதியும் உண்டாகுங்க. வேலையில கண்ணும் கருத்துமாக இருப்பதும் நல்லது. ஆதாயமும் உண்டாகும். தொழில்துறையில புதிய முயற்சிகளை மேற்கொள்வதும் நல்லது. ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உறவினர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். அரசாங்கத்திடமிருந்து அனுகூலமான வாய்ப்புகளும் வந்து சேரும். செல்வாக்கும் அதிகரிக்கும். மேன்மையும் உண்டாகும். இன்று மன தைரியத்தோடு எந்த ஒரு வேலையையும் மேற்கொள்ளவும் செய்வீங்க. உங்களுடைய பலம் மற்றும் பலவீனங்களை உணரவும் செய்வீங்க. உதவிகளை பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். மனைவி இடத்துல இருந்து வந்த மனக்கசப்புகளும் நீங்கும். சிலருக்கு போன் மூலம் முக்கியமான செய்திகளும் வந்து சேர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று வேலை சுமையினால சற்று சோர்வாகவும் உணர்வீங்க. வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்காக போராட வேண்டியதும் இருக்கும். சில விஷயங்களுக்காக அனுபவ அறிவை பயன்படுத்துவதும் நல்லது. வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கும். உத்தியோகத்துல உயர் அதிகாரிகள் இடத்துல பணிப்போரும் ஏற்பட்டு நீங்கும். திட்டமிட்டு வேலைகள் செய்வதும் நல்லது. சிலருக்கு எதிர்பாராத பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கின்றது. துணிச்சலாக சில முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. சகோதரர்களுடைய வகையில சுப செலவுகளும் ஏற்படலாம். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். அலுவலகத்துல பணிச்சுமையும் அதிகரிக்கும். உற்சாகத்தையும் ஏற்படுத்தும். அதிகாரிகள் கிட்ட எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல கூடுதலான லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பங்குதாரர்களினான அனுகூலமும் உண்டாகும். தலைமைத்துவமும் திறமையும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பழைய தவறுகள்ல இருந்து அனுபவத்தை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. காதல் திருமணத்துல மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். உங்களுடைய திருமணத்தை பற்றி வீட்டுல பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண முயற்சியில இருக்கிறவங்களுக்கு நல்ல வரனாகவும் கூடி வரலாம். வேலையில விரும்பிய வாய்ப்புகளும் வந்து சேரும். மனதளவுல சின்ன சின்ன சஞ்சலங்களும் தோன்றி மறையும். குடும்பத்துல அனுசரித்து நடந்து கொள்வதும் நல்லது. பயணங்களின் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. வியாபார விஷயங்கள்ல கவனமாகவும் இருங்க. தற்பெருமையான பேச்சுக்களை குறைத்துக் கொள்வதும் நல்லது. உத்தியோகத்துல பொறுப்பும் உழைப்பும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அனைவரிடத்திலுமே கனிவுடன் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. சின்ன சின்ன சஞ்சலங்களும் தோன்றி மறையும். போராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு பேச்சுக்கல்ல கவனமாகவும் இருங்க. உங்களுடைய திறமைகளை வளர்த்தும் கொள்வீங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு உழைப்பு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சில சாதனைகளையும் படைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் முக்கியமான முடிவுகள் எடுப்பதாக இருந்தால் கவனமாக எடுப்பதும் நல்லது தாங்க. இல்லை என்றால் வேறு ஒரு நாளைக்கு தள்ளி வைப்பதும் நல்லது. மனதுல இருந்து வந்த கவலைகளும் நீங்கும். இன்று நேர்மறையான எண்ணங்களுடனும் இருப்பீங்க. நல்ல சிந்தனைகளுடன் இருப்பதும் நல்லது. பாராட்டுகளை எதிர்பார்க்காமல் வேலைகளை நல்லபடியாக முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. உங்களிடத்தில் நேர்மறையான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அனுசரணையுடனும் இருப்பீங்க. உங்கள் துணை இடத்துல உங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இருவருக்கும் இடையில மகிழ்ச்சியான உரையாடல்களும் நடைபெறும். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. பணத்தை சேர்ப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்தியும் கொள்ளுங்க. செலவுகள் விரயங்களை ஏற்படுத்தி விடாமல் மட்டும் பார்த்தும் கொள்ளுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சளி மற்றும் வறட்டு இருமல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். குளிர்ச்சியான உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது தாங்க. இன்று ஏற்றத்தை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். வியாபாரத்துல ஏற்பட்டு இருந்த மந்தத்தன்மையும் நீங்கும்.
பணப்பிரச்சனை என்று எதுவும் இருக்காது. ஆரோக்கியத்துல இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். வாகனங்கள்ல செல்லும் பொழுது கவனமாக சென்று வருவதும் நல்லது. வெளியூர் பயணங்கள் நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்குங்க. இன்று ஆர்வத்துடன் எந்த ஒரு வேலைகளையும் செய்து முடிக்கவும் செய்வீங்க. தர்ம சிந்தனைகள்ல அதிகமாக ஈடுபடவும் செய்வீங்க. நண்பர்களினால சில செலவுகளும் ஏற்படலாம். எச்சரிக்கையுடன் செயல்படுவதும் நல்லது. இடையூறுகள் இருந்தாலுமே எந்த ஒரு வேலையிலும் மன உறுதியுடனும் செயல்படுவீங்க. குலதெய்வத்தின் மீது அதீத நம்பிக்கையுடனும் இருப்பீங்க. புதிய நண்பர்களை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மாலை நேரத்தை நண்பர்களுடன் செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். உங்களுடைய நடவடிக்கைகளுக்கு அவர்களும் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. வெளிவட்டாரத்துல அலைச்சல்களும் இருக்கும். உறவினர்களுடன் பகைமை உணர்வுகளும் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. செலவுகள்ல கண்காணித்து இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல பாக்கிகளை நயமாக பேசி வசூல் செய்தும் விடுவீங்க. உத்தியோகத்துல மேலதிகாரிகளுடன் மோதல் போக்கு ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. விழிப்புணர்வுடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். தாய் வழியில எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாகவும் முடியும். அதிகாரிகளுடைய சந்திப்புகளும் அதனால எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். புதிய முயற்சிகளை காலையிலேயே தொடங்குவதும் நல்லது. வாகனத்துல செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. சிலருக்கு குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல சக ஊழியர்களுடைய விஷயத்துல தலையிடாமல் இருப்பதே நல்லது. வியாபாரத்துல சக வியாபாரிகளிடத்துல போட்டிகளும் இருக்கத்தங்க செய்யும். உங்களுடைய யோசனைகளை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. நல்ல செய்திகளும் வந்து சேரும். குழந்தைகளுடைய படிப்பு தொடர்பாக உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வாழ்க்கை துணையிடத்துல இணக்கமாகவும் நடந்தும் கொள்வீங்க. கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. ஆடம்பரமான பொருட்களின் மீது ஆர்வமும் அதிகரிக்கும். திடீர் பயணங்களினால புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. என்று உயர் அதிகாரிகள் இடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. தர்ம காரியங்கள்ல ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். ஒரு ஆக்கப்பூர்வமான நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருக பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் அடர் சிகப்பு நிறம். இன்று உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். போட்டிகளும் மேம்படும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 8 மணி வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க. பொறுமையாக இருப்பதும் நல்லது. வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. எந்த ஒரு செயலிலுமே நீங்க உறுதியுடனும் செயல்படுவீங்க. வேலை செய்கின்ற இடத்துல உறுதி மற்றும் தைரியத்துடனும் காணப்படுவீங்க. வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய பணிகளை எளிமையாக முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவுல இன்று உங்கள் துணையுடன் வெளியிடங்களுக்கு சென்றும் வருவீங்க. உங்கள் இருவருக்கும் இடையில உறவு பிணைப்பு நல்லபடியாகவும் இருக்கும். இன்று நண்பர்கள் வீட்டு விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நல்லபடியாக தங்க இருக்கும். நல்ல முன்னேற்றமும் இருக்கும். சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். தோல் சிவப்பது, எரிச்சல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். இதனால பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. வேலை விஷயமாக நீங்கள் செல்லக்கூடிய வெளியூர் பயணங்கள் நல்லபடியாகவும் முடியும். வீட்டுல மங்களகரமான நிகழ்ச்சிகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மன தைரியத்தோடு சில முக்கியமான வேலைகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. எடுத்த வேலைகள்ல வெற்றியையும் பெற்றுவிடலாம். தொழில நீங்க எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். வியாபாரத்துல வருமானமும் இருக்கும். வாகன யோகங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு விவசாய நிலங்களை வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மேலதிகாரிகள் கிட்ட இருந்து நற்பெயரையும் பெற்றுவிடுவீங்க. நிதானத்துடன் செயல்பட்டு பதவி உயர்வுகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். தொழில் விருத்தி உண்டாவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில் போட்டிகளை எல்லாமே அடையாளம் கண்டு அதனை சாமர்த்தியமாக களைந்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்களினால செய்ய முடியாத சில சவாலான வேலைகளை நீங்க முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கவனமாகவும் இருங்க. ஆன்லைன் போட்டிகள்ல அதிகமாக ஈடுபடவும் வேண்டாம். தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருந்து விடுவதே நல்லதுதாங்க. குடும்பத்தில் உள்ளவர்கள் இடத்துல மனம் விட்டு பேசவும் செய்வீங்க. பழைய கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். நீண்ட நாட்களாக நீங்க பார்க்க நினைத்த ஒருவர் உங்களையே தேடி வந்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல உயர் அதிகாரிகள் உங்களுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க.
வியாபாரத்துல விஐபிக்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. அவர்களும் வாடிக்கையாளர்கள் ஆவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தேவையான அளவு பணமும் கையில இருக்குங்க. எடுத்த காரியங்கள் முடிவதில் தாமதங்கள் ஏற்பட்டாலும் முடிக்கவும் செய்வீங்க. இளைய சகோதரர்கள் கிட்ட எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல வழக்கமான போக்கும் இருக்கும். வியாபாரத்துல பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். விற்பனையும் லாபமும் வழக்கம் போலவே இருக்கும். கடன் தொடர்பான பிரச்சனைகளும் குறையும். எதிர்பாராத சில உதவிகள் சாதகமாகவும் அமையும். மனதளவுல புதிய தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. மூத்த உடன்பிறப்புகள் ஆதரவாகவும் இருப்பாங்க. உத்தியோகத்துல புதிய வாய்ப்புகளும் தேடி வரலாம். கால்நடை வியாபாரத்துல மேன்மையும் உண்டாகும். மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாவிஷ்ணுவை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பிங்க் நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று மாலை 8 மணிக்கு பிறகு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் சாதகமாகவும் அமையும் ஒரு ஆதரவான நாள் என்றும் கூறலாம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையும் உண்டாகும். கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு எதிர்பார்த்த நல்ல பலன்களை தரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. சாதகமான நாளாகவும் ஆக்கியும் கொள்வீங்க. அமைதியாகவும் மன மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. இன்றைய நாளை நீங்க அனுசரித்து செல்வதும் நல்லது. பணியில சின்ன சின்ன தவறுகளும் ஏற்படலாங்க. பணியில கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. என்று அக்கறையாக வேலைகள் செய்வதும் நல்லது தாங்க. அலட்சியமாக மட்டும் இருக்கவும் வேண்டாம். இன்று உங்கள் துணை இடத்துல அன்பான உரையாடல்களும் நடைபெறும். அவர்களை நன்கு புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவும் இருக்கும். பணத்தை கவனமாக கையாள்வதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு தேவையற்ற பதட்டங்களை தவிர்த்தும் கொள்ளுங்க. பிரார்த்தனைகளை மேற்கொள்வது போன்றவைகள் உங்களுக்கு மன அமைதியையும் ஏற்படுத்துவதாகவும் இருக்கும். என்று சில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரலாங்க. பணவரவும் இருக்கும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். குடும்பத்துல மங்களகரமான நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். திருமணத்திற்கு தேவையான ஏற்பாடுகளும் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில மேன்மையும் உண்டாகும். இன்று நண்பர்களுடன் சிறுதூர பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அரசு அதிகாரிகள் மற்றும் நண்பர்கள் இப்பொழுது உதவிகளும் செய்வாங்க. நண்பர்கள் கிட்ட இருந்து தக்க சமயத்துல பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலையில இருந்து வந்த வேலை பளுவும் சற்று குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நீண்ட நாள் ஆசையில ஒன்று நிறைவேறவும் காண்பீங்க. உடன் பிறந்தவர்கள் உங்களுடைய வேலைகளை பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்கவும் செய்வீங்க. வீடு வாகனங்களை சீர் செய்தும் விடுவீங்க. புதிய இடத்திற்கு கடையை மாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல புதிய வாய்ப்புகளும் தேடி வரலாம். தந்தை வழி உறவினர்களுடைய வழியில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். புதிய முயற்சிகளை காலையிலேயே மேற்கொள்வதும் தந்தை வழி உறவினர்கள் கிட்ட எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதரர்கள் உங்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. வெளியூர்ல இருந்து வருகின்ற செய்திகள் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். முன்னேற்றத்திற்கு உதவிகரமாகவும் இருக்கும். அலுவலகத்துல உற்சாகமான போக்கும் இருக்கும். வியாபாரத்துல போட்டியாளர்களுடைய தொல்லைகளையும் சமாளிக்க வேண்டியதும் இருக்கும். தடைப்பட்டு இருந்த சில பணிகளையும் செய்து முடிக்கவும் செய்வீங்க. உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. எதிர்காலம் சார்ந்த சில பயனுள்ள முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். புதிய வீடு மற்றும் மனை வாங்குவது சார்ந்த எண்ணங்களும் அதிகரிக்கும். உத்தியோகத்துல சில நுட்பங்களை புரிந்தும் கொள்வீங்க. என்று மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். உரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஒத்துழைப்பான நாள் என்றும் கூறலாம். தடைப்பட்ட பணிகளையும் முடிக்கவும் செய்வீங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியமும் மேம்படும். அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். எதிர்காலத்திற்கு தேவையான சில வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க.
மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.